இந்த செஸ் இருக்கு பத்தியலா, சதுரங்க போட்டி. அதுல வெற்றி பெறுவதற்கு எளிய வழி ஒண்ணு இருக்குதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கூட போட்டி போடுறான் பத்தியலா, அவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எளிதாக வெற்றி பெறலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாபாரதத்துல துரியோதனனுக்கு சூதாட்டமே தெரியாது. ஆனா தர்மரு கேம்பிளிங்ல கிங். சகுனி என்ன பண்ணாரு, துரியோதனனை கூப்பிட்டு, துரியோதனா நீ போய் தர்மரை சூதாட்டத்துக்கு கூப்பிடுனாரு. துரியோதனன் சொன்னா, என்ன மாமா சொல்ற, ஐ டோன்ட் நோ கேம்பிளிங் அப்படின்னா. பரவாயில்ல போய் கூப்பிடு அப்படின்னாரு. துரியோதனனும் போனான். தர்மரை பார்த்து, வரியா சூதாட்டத்துக்கு அப்படின்னா. தர்மர் கேட்டாரு, என்ன பெட்டிங்? துரியோதனன் சொன்னா, இந்த சூதாட்டத்துல நீ வெற்றி பெற்றால் என்னதெல்லாம் ஒண்ணுது, நான் வெற்றி பெற்றால் உன்னதெல்லாம் என்னது அப்படின்னா. ஓகேன்ட்டான் யாரு, தர்ம. துரியோதன அடுத்த பிட்ட போடுறான். இந்த பாரு தர்மா, எனக்கு கையில கொஞ்சம் அடிபட்டிருக்கு, எனக்கு பதிலா என் மாமா சகுனி பகடையை உருட்டுவாரு, ஓகேயா அப்படின்னா. அந்த நேரம் பார்த்து அர்ஜுன தர்ம காதை கிடைக்கிறான். இந்த பாரு, அவன் சகுனியை வச்சு பகடையை உருட்டுறேங்கிறான், நாம கிருஷ்ணரை வச்சு பகடை உருட்டுவோம் அப்படின்னா. தர்மருக்கு கோபம் வந்துருச்சு. அவர் ஈகோ பிடிச்ச ஆளு. இதான் சொன்னாரு, டேய் கேம்பிளிங்ல நான் கிங்குட, எனக்கு அதுக்கு கிருஷ்ணர். அவர் இங்க வர தேவையில்லை. இந்த சூதாட்டத்தை பத்தி அவர்கிட்ட யாரும் எதுவும் மூச்சு விடக்கூடாதுன்ட்டான். அப்புறம் சூதாட்டம் நடந்துச்சு. முடிவு என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அதில் பாருங்க, தர்மரு திருவள்ளுவர் எழுதிய 471வது திருக்குறளை படிச்சிருந்தான்னு வச்சுங்க, கொஞ்சம் சுதாரிச்சிருப்பாரு, சூதாட்டத்துக்கு போயிருக்க மாட்டார். ஏன்னா திருவள்ளுவர் தெளிவா சொல்றாருங்க, ஒரு போட்டியில கலந்துக்கும் போது தன்னுடைய வலிமை என்ன, மாற்றான் வலிமை என்ன, தன்னோட துணை இருக்கான்ல அவனுடைய வலிமை என்ன, மாற்றானோட துணை இருக்கானே அவனுடைய வலிமை என்ன, இந்த 4 பேரினுடைய வலிமைகளையும் அறிந்து கொண்டுதான் நீ அந்த போட்டிக்கே போகணும்ட்டாரு திருவள்ளுவர். இந்த பாருங்க அந்த திருக்குறள், வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். திருவள்ளுவர் திருக்குறளை படிக்காமல் தர்மர் தோற்றுவிட்டார். நீங்கள் திருக்குறளை படியுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம்.